ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு இட்லி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்துட்டு புது இட்லி பானையில் இட்லி தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு நம்ம பையனுக்கு வந்துட்டு இட்லியை சின்ன சின்ன இட்லியை வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது நார்மலாக நம்ம பெரிய இட்லியை வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சைடில் கேரட் சட்னி பண்ணுறதுக்கு கேரட்டு, வெங்காயம், தக்காளி, வரமிளகா, அப்புறம் உளுந்து, அதனால் கொஞ்சம் புளி அது ஆப்ஷனல் தான். அதை போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டாவது வரமிளகா, உளுந்தை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. மூணாவது தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கல்லுப்பை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சட்னி ஆயிரும். அடுத்தது நம்ம போய் அது சட்னிக்கு அரைக்கிறதுக்கு ஆடுறதுக்குள்ளே நம்ம போய் நம்மளோட செம்பருத்தி செடி, அதுக்கப்புறம் தக்காளி வந்திருக்கு, அதெல்லாம் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். க்யூட்டாக அழகாக 4 தக்காளி வந்திருக்கு, கீழே 2 மேலே 2, 4 தக்காளி வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதெல்லாம் பார்த்து வரத்துக்குள்ளே ஆறிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறினதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிடலாம். கேரட் சட்னி ரெடி. அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் உளுந்து, அப்புறம் வரமிளகா போட்டு தாளிச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாய்.